வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா அத்திக்காய் பொரியல். இது நாட்டு அத்திக்காய் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்ல உரலில் இடித்து எடுத்துக்கணும். ஏன்னா உரலில் இடித்தோம்னா தான் இந்த விதையெல்லாம் நல்லா வரும். பாருங்கள், இப்போ இது புடச்சிடலாம். இந்த விதையெல்லாம் தனியாக வந்துடும். நல்லா புடச்சி எடுத்துட்டு அப்புறமா நல்லா கழுவிடலாம். காய் நல்லா உடச்சி அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் தேங்காய், வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ வானலில் வச்சு வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், காய் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணங்கின பின்னாடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவுனதை கொட்டி கலக்கிடலாம். நல்லா வணங்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. காயும் கொட்டி கிளறிடலாம். இப்போது அத்திக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.